மன்மதனின் முகவரி பிளாட்டோ ஷர்ட்ஸ் 6 முதல் 60 வரை. மன்மதனின் முகவரி பிளாட்டோ ஷர்ட்ஸ். டாஸ்மாக் நிறுவனம் காலி பாட்டில்களை உடனடியாக திரும்பப் பெறும் திட்டத்தை கொண்டு வர வேண்டும் என தமிழ்நாடு பாட்டில் வியாபாரிகள் நலச் சங்கம் அரசுக்கு கோரிக்கை. மதுரை மாட்டுத்தாவணி அருகே தனியார் ஓட்டலில் வைத்து தமிழ்நாடு பாட்டில்கள் வியாபாரிகள் நல சங்க மதுரை மண்டல ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. மதுரை மண்டல தலைவர் மணிகண்டன் தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் மாநில தலைவர் ஆர்.வி. ஆனந்த் கலந்து கொண்டு பல்வேறு ஆலோசனைகளை வழங்கினார். பின்னர் இந்த கூட்டத்தில் தீர்மானங்களும் நிறைவேற்றப்பட்டது. அதில் காலி பாட்டில்களை உடனடியாக திரும்பப் பெறும் திட்டத்தை உடனடியாக கொண்டு வர வேண்டும். கடந்த ஆண்டு 20 முறைக்கும் மேலாக நீதிமன்ற கண்டனத்திற்கு ஆளான டாஸ்மாக் நிறுவனம் இதை நடைமுறைப்படுத்த தமிழ்நாடு முதலமைச்சர் இந்த திட்டத்தை செயல்படுத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பது உள்ளிட்ட பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது. இந்த கூட்டத்தில் சிறப்பு அழைப்பாளராக குமரகுரு, பொதுச் செயலாளர் தேனி சிவகுமார், ஒருங்கிணைப்பாளர் முகமது நபி, மண்டல செயலாளர் ரூபன் ராஜ், பொருளாளர் நந்தகோபால், அமைப்புச் செயலாளர் சம்பத் ராஜன் மற்றும் நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த மாநில தலைவர் ஆர்.வி. ஆனந்த், பாட்டில் வியாபாரிகள் நல சங்கத்தின் மதுரை மண்டல கூட்டமானது இன்று நடைபெற்றது. இந்த கூட்டத்தின் முடிவின்படி டாஸ்மாக் நிர்வாகம் உடனடியாக பைபேக் சிஸ்டமான காலி பாட்டில்களை திரும்ப பெறும் திட்டத்தை உடனடியாக தமிழக அரசு கொண்டு வர வேண்டும். கடந்த 2 ஆண்டுகளாக 20க்கும் மேற்பட்ட முறையில் நீதிமன்றத்தின் கண்டனத்திற்கு ஆளாகியுள்ள டாஸ்மாக் நிறுவனம் இதை உடனடியாக செயல்படுத்த தமிழக முதல்வர் அவர்கள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தமிழ்நாடு பாட்டில் நல வியாபாரிகள் சங்கம் சார்பாக கோரிக்கை வைக்கின்றோம். தமிழ்நாடு டாஸ்மார்க்குகளில் பயன்படுத்தப்படுகின்ற காலி பாட்டில்களை திரும்ப பெற வேண்டும் என்று நீதியரசர் மாண்புமிகு வரத சக்கரவர்த்தி அவர்களும் என் சதீஷ்குமார் அவர்களும் தாமாக முன்வந்து தமிழக அரசிற்கு இந்த திட்டத்தை செயல்படுத்த சொன்னார்கள். அதன்படி 9 மாவட்டங்களில் மட்டுமே செயல்படுத்தப்பட்டு வருகிறது. கடந்த 2024 பிப்ரவரி மாதம் டெண்டர் அறிவிக்கப்பட்டு எந்தவிதமான காரணங்களும் தெரியாமல் நிராகரிக்கப்பட்டது. அதன் பிறகு 2025 மார்ச் மாதம் டெண்டர் ஓபன் செய்யப்பட்டு விலைப்பட்டியல் இன்னும் 4 மாத காலமாகியும் இன்னும் திறக்கப்படவில்லை. இப்படியாக டெண்டர் விடாததினால் அரசிற்கு வருடத்திற்கு 200 கோடி ரூபாய்க்கு மேலே நஷ்டமாகிறது. அதே போல நீதியரசர்களின் விருப்பமான கால்வாய்கள், விவசாய நிலங்கள், கால்நடைகள் இவைகளெல்லாம் பாதிக்கப்படாமல் இருப்பதற்கும் எண்ணற்ற ஆயிரக்கணக்கான வியாபாரிகள் பயன்பெறுவதற்கும் உடனடியாக டாஸ்மாக் நிர்வாகம் உடனடியாக இந்த டெண்டரை அமுல்படுத்த வேண்டும் என்று தமிழக அரசிற்கு தமிழ்நாடு பாட்டில் வியாபாரிகள் நல சங்க சார்பாக கோரிக்கை வைக்கின்றோம். Jellicate dhotis and shirts from the house of Plateau.